வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சவுதி அரேபியாவில் வேலை செய்கிற வீட்டு பணியாளர்கள், அதாவது டொமஸ்டிக் ஒர்க்கரும்பாங்க. டிரைவர்ஸாக இருக்கட்டும், இல்லை வீட்டில் வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், இல்லை தோட்ட தொழிலாளர், இந்த வீட்டு சம்மந்தமாக டொமஸ்டிக் ஒர்க் இருக்கலாம். அவங்க உரிமைகள் என்னென்ன அப்படிங்கிறத மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் விளக்கியிருக்காங்க. ஸோ அப்படி அந்த உரிமைகளை தராத பட்சத்தில் உங்கள் கஃபீலுக்கு அபராதமும் விதிச்சிருக்காங்க, விசா தடையும் விதிச்சிருக்காங்க. ஸோ என்னென்ன ஃபஸ்ட்டு உரிமைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். அப்புறம் கஃபீலுக்கு என்னென்ன பிரச்சனை வரும், என்னென்ன தடை செய்கிறாங்க அப்படிமாரியும் பார்த்துருவோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ் இல்லைனாலும் டொமஸ்டிக் ஒர்க்கராக உள்ளவங்களுக்கு எல்லோரும் தெரிஞ்சிருக்க வேண்டிய வீடியோ. கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சவுதி அரேபியாவில் டொமஸ்டிக் ஒர்க்கராக வேலை பார்க்குறவங்களுக்கு, அதாவது ஹவுஸ் டிரைவராக இருக்கணும், இல்லை வீட்டு பணியாளராக இருக்கணும், வேலை செய்கிறவங்களுக்கு உங்களோட டிக்கெட்டு 1 வருஷத்துக்கு 1 வே டிக்கெட்டு, 2 வருஷம்னா டபுள் வே டிக்கெட்டு எப்படி கம்பெனி ஒர்க்கர்ஸ்க்கு தராங்களோ அதே பெனிஃபிட்ஸும் உங்களுக்கும் தரணும் அப்படிமாரியும் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரே கஃபீலு கீழே நீங்கள் வேலை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எண்ட் ஆஃப் சர்வீஸ் பெனிஃபிஷரியும் கண்டிப்பாக தரணும் அப்படிமாரி சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு 5 வருஷத்துக்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா 5 மாத சம்பளம், அதாவது 5 வருஷத்துக்கு மேலேனா ஒரு மாத சம்பளம் அப்படிமாரி கணக்கு போட்டு கண்டிப்பாக அது தரணும் அப்படிமாரி சொல்லியிருக்காங்க. நான் ஏற்கனவே நம்ம கம்பெனி ஒர்க்கர்ஸ் சொன்ன மாரி கண்டிப்பாக உடம்பு சரியாத கூட லீவை கண்டிப்பாக 30 நாள் வரையும் எடுத்துக்கலாம் அப்படிமாரி சொல்லியிருக்காங்க. வருஷத்துக்கு 30 நாள் மேலே கூட எடுத்துக்கலாம். ஒரு 75%ல் நீங்கள் 60 நாள் மேலே எடுத்துக்கலாம். ஸோ எப்படி கம்பெனி ஒர்க்கருக்கு இருந்துச்சோ அதேமாரி உங்களுக்கு டொமஸ்டிக் ஒர்க்கருக்கும் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட பாஸ்போர்ட்டை நீங்களே கேரி பண்ணிக்கலாம், அதாவது நீங்களே வச்சுக்கலாம். உங்கள் கஃபீல்கிட்ட கொடுக்கணும் அவசியம் கிடையாது. இது ஏற்கனவே வந்தது தான் ரூலு. ஆனால் வீட்டு பணியாளர்களுக்கு இல்லை கஃபீலே வாங்கி வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ அதையும் நீங்கள் அதையும் கஃபீல் வாங்கக்கூடாது அப்படிமாரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இக்காமா அடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு வேறு ப்ரொஃபஷனல் மாற்றுறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் வேறு கஃபீல்கிட்ட இன்னொரு கஃபீல்கிட்ட ஃபோன் பண்ணுற ஃபீஸாக இருக்கட்டும், இது எல்லா ஃபீஸுமே உங்கள் கஃபீல் தான் பண்ணணும் அப்படிமாரியும் டொமஸ்டிக் ஒர்க்கர்களோட உரிமைகளை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ எப்படி கம்பெனி ஒர்க்கர்ஸ்க்கு என்னென்ன இருந்துச்சோ அது அப்படியே உங்களுக்கும் இன்ஃபில்ட் ஆகும் அப்படிமாரியும் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸ்லாம் தரலை அப்படின்னா உங்கள் கஃபீலுக்கு 20,000 ரியால் ஃபைனு போடப்படும் அப்படிமாரியும் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஆள் எடுக்கிறதுக்கு விசா தடை கொடுக்கப்படும் அப்படிமாரி சொல்லியிருக்காங்க. இல்லை இதேமாரி தப்பு பண்ணிக்கிட்டே இருக்காரு, உங்களுக்கு உரிமைகளை அவங்க தர்றதே இல்லை, இப்போ நான் ஏற்கனவே சொன்ன உரிமைகளை அவங்க தர்றதே இல்லை அப்படின்னா பர்மனெண்ட்டாக புது ஆள் எடுக்க முடியாத அளவு ஸ்டே பண்ணிடுவோம் அப்படிமாரி சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கம்பெனி ஒர்க்கர்ஸ் தான் பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க, வீட்டு ஒர்க்கர்ஸ்க்கு பெனிஃபிட்ஸ் எதுவும் தர்றதில்ல அப்படிமாரி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இப்போ உங்கள் வீட்டு ஒர்க்கர்ஸுக்கும் எல்லா பெனிஃபிட்ஸும் உண்டு. முக்கியமாக எண்ட் ஆஃப் சர்வீஸ் மணி அப்படிம்பாங்கள. இத்தனை வருஷம் வேலை பார்த்த ஒரு 10 வருஷம் வேலை பார்க்குறீங்க, ஒரு கஃபீல்ட்டா அப்படின்னா 10 வருஷம் விட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு போகிறப்ப ஒரு பல்க் அமௌண்ட் ஒன்று கிடைக்கும்ல. ஸோ அதுவும் இப்போ கிடைக்கும் அப்படிமாரி மட்டும் தெரிஞ்சுங்க. கம்பெனி ஒர்க்கர்ஸ்க்கு என்னென்ன இருக்கோ அது அப்படியே இப்போ டொமஸ்டிக் ஒர்க்கருக்கும் கொண்டு வந்துட்டாங்க. அதேமாதிரி எந்த ஃபீஸும் நீங்கள் கையிலேருந்து கொடுக்கக்கூடாது, எல்லாமே கஃபீல் தான் பார்க்கணும். புதுசாக நீங்கள் வேறு கஃபீல்கிட்ட போனாலும் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஃபீஸும் உங்கள் புது கஃபீல் தான் பார்க்கணும், நீங்கள் எதுவுமே செலவு பண்ண வேண்டாம் அப்படிமாரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஸ்ட்டு அதிகமாக தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு இப்போ 7 நாள்லாம் 6 நாள் வேலை பார்த்துட்டு 1 நாள் ரெஸ்ட் தரணும். அதேமாரியும் நிறையா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த உரிமைகள்லாம் கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த உரிமைகள்லாம் எப்போலேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, இப்போ தான் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா எப்படி அதை மானிட்டர் பண்ணுறாங்க, எப்படி அதை தெரிஞ்சுப்பாங்க, இதேமாதிரி கவர்மெண்ட்டு இவங்களுக்கு தரலன்னு எப்படி கவர்மெண்ட் தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு பின்னாடி போக தான் தெரியும். ஏன்னா இப்போ தான் சொல்லியிருக்கங்கிறதால இது ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிறதுக்கோ இல்லை எப்படி அதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமையெல்லாம் கொடுக்குறாங்களா, அது எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியல. ஸோ அதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாள் எடுக்கலாம். ஆனால் இப்போ உரிமைகள் வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. உங்களுக்கு இந்த உரிமையெல்லாம் கிடைக்குதா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதேமாதிரி எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி, எக்ஸிட் போகணும் இல்லை சவுதி தெரிஞ்சுக்கணும், எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இன்ஸ்டாகிராம் ஐடி, டெலிகிராம் ஐடி, ஃபேஸ்புக் ஐடி எல்லாமே வீடியோ கீழே இருக்கும், வாங்க பேசலாம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங்.